நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் ஜூஸ் தாங்க. என்ன பிரச்சனை பன்னீர் ஜூஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி கடை பிரச்சனை தாங்க. ஏங்க க அவங்க அண்ணன் வந்து கடை வச்சு குடுக்குறாரு. அதுக்கு அவங்க அக்காவுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் என்கிட்ட சொல்லலை என்கிட்ட சொல்லலைன்னு சண்டை போடுறாங்க. அவருக்கு தெரிஞ்சா தானங்க அவங்க அக்காக்கிட்டேயே சொல்லுவார். அவருக்கே தெரியல அப்புறம் எப்படிக்கா அவங்க அக்காவுக்கு சொல்லுவார்? பழனிக்கு இதில் கடை ஆரம்பிக்கிறதுல விருப்பமே இல்லை. அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, அவங்க பொண்டாட்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒத்துட்ருக்காரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க மச்சான் கடையிலயும் அவங்க சம்மந்தி வந்து காசு எடுத்துட்டு இவர் மேலே பழிய தூக்கி போட்டு, அந்த மாதிரி இங்கே வந்து வீட்டில் வந்து திட்டு வாங்கி அந்த இடத்துல அவர் கூனி குறுகி போய் நின்றாரு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவர் கடை திறக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்காவும் மச்சானும் கஷ்டப்படுவாங்களே நம்ம கடை திறந்தா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம குடும்பத்தில் எதுக்கெடுத்தாலும் மச்சான்கிட்டயே போய் காசுக்கு கையேந்துற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் கடை திறந்து சந்தோஷமா இருக்கட்டுங்க. அவங்க அக்கா வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம்தான். இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சால் தானே அவரே சொல்லுவார். நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.